இந்த கிரிக்கெட் போர்ட்ஸே இந்த மாரி பண்ணாங்கன்னா, கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னே நெனச்சு பார்க்க முடியல. இது அந்த கண்ட்ரியோட நேஷனல் டீம ரொம்பவே வீக் ஆக்கிடும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட ஸ்டாண்டர்டையும் குறைச்சிடும். டெஸ்ட் மேட்ச்லாம் 5 நாள் உட்காந்து பார்க்கணும். ஓடிஐ மேட்சஸ் கூட ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும். பிளேயர்ஸ்லாம் லாங்கர் ஃபார்மட்ஸ்ல கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாரும் காசுக்கு பின்னாடி ஓடுறாங்க. இது எல்லாமே பிரான்சைசி கிரிக்கெட்டோட ஒரு பக்கம் தான். ரொம்ப புவரான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கள கூட இந்த பிரான்சைசி கிரிக்கெட் அவங்க லைஃப்ல அப்லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கு. 1 ஆர் 2 மந்த்ஸ் விளையாடுறதுக்கு லேக்ஸ் அண்ட் க்ரோஸ்ல சேலரி, கொஞ்சம் மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே ஃபேன் பேஸ், பாப்புலாரிட்டி அவங்க ஆஸ் அ டீமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஆஸ் அ பிளேயரா க்ரோ ஆகிறதுக்கும் இந்த T20 லீக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ். ஒரு வழியா ஐபிஎல் முடிஞ்சு, வேர்ல்ட் கப் முடிஞ்சு, இந்தியா ஜிம்பாப்வே T20 சீரிஸும் முடிஞ்சுச்சு. அப்புறம் என்னப்பா இதுக்கப்புறமா அதை லைஃபை பார்க்கலாமான்னு கேட்டால், அடுத்த வாரமே ஸ்ரீலங்கா சீரிஸ் வருது. ஒரு பக்கம் டிஎன்பிஎல் போயிட்டுருக்கு, யூஎஸ்ஏல எம்எல்சி போயிட்டுருக்கு, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா மாதமும் ஒரு கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் நிறைய டெஸ்ட் அண்ட் பைலேட்டர் சீரிஸ் தான் நடக்கும். ஆனால் இப்போ ஏகப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ், எவ்ரி மந்த் ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக் வேர்ல்டு வைட் நடந்துகிட்டே தான் இருக்குது. இனிஷியலாக இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய கிரிக்கெட் போர்ட்ஸ் மட்டும் தான் ஃப்ரான்ச்சைசி லீக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கு கிடைச்ச சக்ஸஸ் அண்ட் வரவேற்பை பார்த்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் ஒரு லீக் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிரிக்கெட்டோட எவல்யூஷனில் இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். டெஸ்ட் அண்ட் ஓடி மேட்சஸ்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுன்னு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறையிற டைமில் T20 ஃபார்மட்டாக ஸ்டார்ட் ஆகி இப்போது இருக்க எல்லா கிரிக்கெட் போர்ட்ஸோட ஒன் ஆஃப் த மெயின் ஈவெண்ட்ஸாக இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் வளர்ந்து நிற்கிது. இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு கிரிட்டிசிசமும் இருக்குது. இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது. பிளேயர்ஸ்லாம் லாங்கர் ஃபார்மட்ஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாரும் காசுக்கு பின்னாடி ஓடுறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்னால பெனிஃபிட்ஸே இல்லையான்னு கேட்டால் நிறைய இருக்குது. அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் நல்லதா கெட்டதா? இது கிரிக்கெட்டை க்ரோ பண்ணுதா இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுதா? இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட நெகட்டிவ்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இந்த T20 ஃபார்மட்டும் சரி, இந்த T20 லீக்ஸும் சரி உருவாகிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட். early 2000s டெஸ்ட் அண்ட் ஓடிஐஸ் மேலே ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச்லாம் 5 நாள் உட்காந்து பார்க்கணும். ஓடிஐ மேட்சஸ் கூட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுற மாதிரியும் யங்கர் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் T20 ஃபார்மட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் அவங்களோட டொமஸ்டிக் டீம்ஸ் வச்சு இந்த ஃபார்மட்டை ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸ்டேடியம்ஸ்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஃபேன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடத்தின T20 வேர்ல்ட் கப்புக்கு கூட நல்ல ரெஸ்பான்ஸும் வரவேற்பும் கிடச்சிது. இதில் இன்னும் ஆடியன்ஸ்க்கு எக்ஸைட்மெண்ட் அதிகப்படுத்தலாம்னு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம். அமெரிக்காவில் இருக்க மாதிரி இந்த பிளேயர் அக்ரிமெண்ட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம்னு பிளான் பண்ணி தான் இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் உருவாகுது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 2008 BCCI IPL ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கான்னு கிட்டத்தட்ட எல்லா ஃபுல் மெம்பர் நேஷனும் ஒரு T20 லீகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் மெம்பர் நேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் USA, UAE, கனடா இந்த மாதிரியான அசோசியேட் நேஷன்ஸ் கூட ஒரு சில குளோபல் டோர்னமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிரிக்கெட் மேலே இருக்க ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துகிற மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் த்ரூ த இயர்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்கு. முக்கியமாக கிரிக்கெட்டை ரொம்ப வைடரான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு. USA, UAE, ஆப்கானிஸ்தான், நேபாள் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் கிரிக்கெட் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு இந்த T20 லீக்ஸ் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆப்கான், நேபாளெலாம் ஃபேன்ஸ்க்கு கிரிக்கெட் மேலே ஏகப்பட்ட கிரேஸ் இருக்குது. அவங்க ஆஸ் அ டீமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், ஆஸ் அ பிளேயராக க்ரோ ஆகிறதுக்கும் இந்த T20 லீக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய லோக்கல் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீம் பிளாட்ஃபார்ம். அவங்களோட திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கும், புதுசாக நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் நிறைய யங் டேலண்ட்ஸ் இந்த லீக்ஸ் மூலமாக அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆகி அதுலேயும் நிறைய மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம IPLல பாண்டியா, பும்ரா இவங்களோட ஸ்டோரிலாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி டேவிட் வார்னர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் கூட ஆடாமல் ஆஸ்திரேலியாவோட T20 டீமுக்கு ஆடினார். இதே மாதிரி ஒவ்வொரு T20 லீக்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய பிளேயர்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு கூட நிறைய மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப புவரான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கள கூட இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் அவங்க லைஃப்பில் அப்லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கு. ரிங்கு சிங், சிராஜ், ஜெய்ஸ்வால் இவங்களோட லைஃபெல்லாம் மாறுறதுக்கு IPLோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு தான் ஆல்மோஸ்ட் எல்லா லீக்ஸும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யங் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. அந்த டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் சுப்பீரியர் ஸ்டாண்டர்ட்ஸில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி பிளேயர்ஸ் கிட்டேருந்து கோச்சிங், மென்டரிங் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ பிளேயர்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஓவர் த இயர்ஸ் கிரிக்கெட் விளையாடுற விதம், அப்புறம் இந்த பிளேயர்ஸோட அப்ரோச் இதெல்லாமே மாறி இருக்கு. அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இந்த T20 லீக்ஸ் தான். பிளேயர்ஸ் அண்ட் கிரிக்கெட்டை தாண்டி இது ஃபேன்ஸ்க்கும் ஒரு நல்ல கனெக்டை கிரியேட் பண்ணுது. ஃபேன்ஸ்க்கு இதில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் கிடைக்குது. ஒரு புது பிளேயர் ஒரு டீமுக்காக ஆடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருனா
அந்த டீம் ஃபேன்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட் அவருக்கு நல்லாவே கிடைக்குது. இந்த லீக்ஸ்னால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு. கிரவுண்டில், ஸ்டேடியம்ஸில் ட்ரைனிங் ஸ்டாஃப், சப்போர்ட் ஸ்டாஃப், பிளேயர்ஸோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் அவங்களோட கிளாத்திங் அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், மேட்ச் ப்ராட்காஸ்டிங், அந்த டிவி கம்பெனியில் இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபுட் அண்ட் பெவரேஜ், டூரிசம், மெடிக்கல் டீம்ஸ், செக்யூரிட்டி, அப்புறம் அந்த சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னு இதனால பல பேருக்கு வேலை வாய்ப்பும் மானிட்டரி பெனிஃபிட்டும் இருக்கு. நம்ம இந்தியாவோட ஜிடிபிக்கு கூட ஐபிஎல் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதிலிருந்து வர ரெவன்யூ வச்சு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டேடியம்ஸ், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, பிளேயர்ஸ்க்கு நல்ல சேலரின்னு எல்லாமே பண்ண முடியுது. இது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டோட ஒரு பக்கம் தான். இதோட மறுபக்கத்தில் நிறைய டவுன் சைட்ஸ் இருக்குது.